கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நாளிலே நாம் வேத வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போக இருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாளின் இந்த வேத வசனத்தை நாம் எல்லோருக்கும் உகந்ததாய் மாற்றிக் கொடுப்பாராக. நாம் சிறிய ஜெபத்தோடு நாம் இந்த வேத வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். பரிசுத்த பிதாவே, அருமையான இந்த வேலை நேரத்திலே நீர் எங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற அந்த வேத வசனத்தை ஆண்டவர் நீர் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கொடுத்து உதவும்படியாக இடத்துல வேண்டுகிறோம். அப்பா, விசேஷமாய் அடியனோடு இருந்து பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும் ஆண்டவரே, நீர் கொடுக்கின்ற அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் அது புரோஜனமாய் இருக்க தேவ ஆவியானவர் நீர் உதவி செய்யும். அப்பா ஆண்டவரே, உடைய நாம் மட்டும் மகிமைப்படட்டும். நன்றிப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டும். அந்த நாளிலே வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நாம் வாசித்த பகுதியிலே இப்படியாக வாசிக்கின்றோம். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் எப்படியாக இருப்பார்களாம்? அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் எப்படியாக இருப்பார்கள்? நட்சத்திரங்களைப் போல. அவர்கள் நட்சத்திரங்களைப் போல எப்படி இருப்பாங்க? செழிப்பாக, நல்ல ஒரு அதிகமான ஒரு நல்ல ஒரு எல்லோருக்கும் தெரிகின்ற விதமாக ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையிலே அவர்கள் இருப்பார்கள் என்று இங்கு நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் யார்? இன்றைக்கு அதாவது ஆலோசனை ஒருவருக்கு நம்ம ஆலோசனை சொல்கின்றோம் என்றால் அந்த ஆலோசனை கேட்கிறவர்கள் நிச்சயமாக கேட்கிறவர்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நல்ல ஆலோசனை மனுஷனை என்ன எப்படியாக நடத்தும்? அது நல் ஒழுக்கத்திற்குள்ளாக நடத்தும். பிரியமானவர்களே, அதாவது நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே எப்படியாக இருக்கிறாங்க அப்படின்னா மனம் போன போக்குல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மை நீதிக்கு உட்படுத்துகிறது யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை நீதிக்கு உட்படுத்தும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன்னா உலகத்துல எல்லோரும் பாவத்திலே மரித்து பாவத்துக்குள்ளாக வாழ்ந்து பாவத்திலே மரித்து அந்த மாதிரி இருந்து கொண்ட காலகட்டங்களிலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. எதற்காக வந்தார் அப்படின்னா நம்மை நீதிக்கு உட்படுத்தும்படியாக இந்த உலகில நம் எல்லோருக்காகவும் என்ன செஞ்சார் அப்படின்னா சிலுவையில அறையப்பட்டார். அந்த சிலுவையில் அறையப்பட்டு அந்த சிலுவை பாடுகள் அனுபவித்து மீண்டுமாக உயிர் தெழுந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டளையை கொடுத்திருக்கின்றார். என்ன அப்படின்னா உலகம் முழுவதும் சென்று என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? பிரசங்கியுங்கள், அறிக்கை செய்யுங்கள் என்று அவர்களை தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அநேகரை நீதிக்கு உட்படுத்துறவர்கள் ஆகாயத்து நட்சத்திரங்களை போல அவங்க என்ன செய்வாங்க? ஒரு பிரகாசமா இருப்பார்கள், ஒரு பிரகாசிப்பிக்கிறவர்களா இருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அநேக பிரசங்கிகள் இன்றைக்கு உலகத்துல அநேக பிரசங்கிகள் இன்னைக்கு ஒரு ஃபேமிலியரா இன்னைக்கு அமெரிக்காவும் இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கட்டும், நம்ம அநேக பிரசங்கியார்களை பார்ப்போம் என்றால் அவர்கள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துறவர்களாய் காணப்பட்டவர்கள் நிச்சயமாக ஒரு பிரகாசமான ஒரு இருக்கின்றவர்களாய் நான் பார்க்கிறோம். இன்னைக்கு தென்கொரியாவில் இருக்கக்கூடிய டாக்டர் பால்யாங்கி ஷோ அப்படிங்கிறவரை குறித்து இன்னைக்கு கிறிஸ்தவ மத்தியிலே தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. காரணம், அவர் அநேகரை நீதிக்கு உட்படுத்துறவர்களாய் காணப்பட்டார். இன்னைக்கு உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் மிகவும் குறைவு. அநேகர் அறிந்திருக்கிறார்கள். யார் இயேசு கிறிஸ்து? இன்னைக்கு புற மதத்தினராக கூட இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவங்க இருக்க மாட்டாங்க. காரணம், அவர் அநேகரை நீதிக்கு உட்படுத்துறவர்களாக இந்த உலகத்துக்கு வந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக நமக்கு சொல்லக்கூடிய இந்த காரியங்களிலே கூட நாம் பார்ப்போம். அடுத்த வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரத்திலே 44-45 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரத்திலே 44
45வது வசனங்களை நான் வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை சகிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், ஆமென். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். ஆமென். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆமென். போதும். நாம் இங்க பார்க்கிறோம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க, சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு நாம் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். அதாவது என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து நாம் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா வந்துட்டு அதாவது இன்னைக்கு தமிழ்ல வந்துட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக. தாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெருக. இந்த உலகம் முழுவதும் நான் ஒரு நன்மையை பெற்றிருக்கிறேன், அதை வந்து இந்த உலகம் முழுவதும் அதை அனுபவிக்கணும், உலகத்துல இருக்கின்ற அனைவரும் அதை வந்து என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதாவது இந்த கருத்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா வந்துட்டு நாம் வந்து இன்னைக்கு நீதிக்குள்ளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உட்படுத்தி இருக்கின்றார். நாம் ஒரு நாட்களிலே பாவத்திலே விழுந்து பாவத்திலே வாழ்ந்து நாம் இந்த உலகத்திலே ஒரு என்ன நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இல்லாதபடி மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்த அநேகரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் அப்படின்னா தன் சிலுவையின் ரத்தத்தினாலே சிலுவையின் பாடுகளினாலே அவர் இணைஞ்சாரு, நீதிக்கு உட்படுத்தினார். பாவமான வழியில போனவர்களை ஆண்டவர் பரிசுத்த பாதைக்கு நேராக கூட்டிக் கொண்டு வந்தார். அப்படியாக அநேகரை நீதிக்கு உட்படுத்தப்பட்ட அந்த வழியிலே நாம் இந்த நாட்களிலே அந்த நீதியின் பாதையிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையில என்னது இல்லையா, மரணம் இல்லை. ஏன் நீதிக்கு உட்படுத்த வேண்டும்? அந்த நீதியின் பாதையில என்ன இல்லை, மரணம் இல்லை. அந்த நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு. பிரியமானவர்களே, அதனால வந்துட்டு இன்னைக்கு அந்த நீதியின் பாதையை தெரிந்து கொண்ட நாம் இன்னும் அந்த பாதையை அறியாதவர்கள் மத்தியிலே என்ன செய்ய வேண்டுமாம், அந்த நீதியின் பாதையை நாம் வந்து காண்பித்து கொடுக்க வேண்டும். அதான் அந்த நீதியின் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், அது உன்னுடைய சத்ருவாக இருந்தாலும் சரி. சத்ருவை சிநேகிக்கிறது என்றால் என்ன? அதாவது வந்து இன்னைக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம அறிகின்றவர்கள், நண்பர்கள், மற்ற இவர்கள் எல்லாரும் வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டு என்ன இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நாம வந்து என்ன செய்யணும், அவர்களையும் நாம் எப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நீதிக்கு உட்படுத்தினாரோ அதே போல அவர்களையும் நீதிக்கு உட்படுத்தும்படியாக, அவர்களும் அந்த நீதியின் பாதைக்குள்ளாக வரும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பெற்ற அந்த இன்பத்தை, அந்த நீதியின் பாதையை அவர்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், காண்பித்து கொடுக்க வேண்டும். நம்முடைய அது சத்ருவாக இருந்தாலும் சரி, அந்த சத்ருவையும் ஆண்டவர் என்ன சிநேகிக்கிறது அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு நான் எப்படி நல்லா இருக்கணும், அதே போல அவர்களும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு அநேகர் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், நான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன், நான் பரலோகம் போவேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தில் நாம் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வந்து மற்றவர்களுடைய வாழ்க்கை குறித்து, மற்றவர்களை குறித்து இன்னைக்கு வந்து பிற மதத்தினராக இருக்கட்டும், இல்ல பிற வேற யாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே வந்துட்டு இருக்கின்றவர்கள் ஒரு நாள் வந்து மரணம் என்பது நிச்சயம். ஆனால் அந்த மரணத்தினுடைய நிச்சயம், அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு பாவத்தின் சம்பளம் வந்து மரணம் அப்படின்னு சொல்லிட்டு, பாவத்தின் சம்பளம் மரணம். அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த உலக மரணத்தை குறித்து சொல்லாதபடி அங்கு அந்த நித்திய ஜீவனை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய நீதியோ அது நித்திய ஜீவன் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அதனால பிரியமானவர்களே, அந்த நீதிக்கு உட்படுத்துகின்றவர்களாக நாம் அவர்களை உட்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும், வகை தேட வேண்டும். அந்த ஏன்னா அந்த சத்ருவை கூட ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, சிநேகின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு 8வது அதிகாரத்திலே 19 இருந்து 22 வாசிப்போம். மத்தேயு 8:19 இருந்து 22.
அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென். நாம் இங்க பார்க்கிறோம் இதுல வந்துட்டு, அதாவது ஒருவன் என்ன செய்யறான் அப்படின்னா அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதாவது இதுல ரெண்டு பேருடைய காரியத்தை ஆண்டவர் என்று சொல்கிறார். ஒருவன் நீ ஆண்டவரே, நீர் எங்க போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன உண்டு, கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று அவன் சொன்ன அந்த காரியத்தை குறித்து அவன் பின்னாடி நான் வருவேன்னு சொன்னவன் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் அவாய்ட் பண்ணாரு. அதே சமயத்துல இன்னொருவனை குறித்து அங்க சொல்லும் போது என்ன சொல்றான்னா, அவன் அதற்கு இயேசு அதாவது அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறதுனா, அவருடைய சீசரில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். இங்க பார்க்கலாம், இந்த இன்னொருத்த என்ன செய்யறான், ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நான் எங்க அப்பா என்னஞ்சாரு, அவர் மரித்து அவரை அடக்கம் பண்ணிட்டு நான் வரட்டும், ஏன்னா அவர் வயசாயிருச்சு, அவர் எப்போ மரிப்பார்னு சொல்ல முடியாது, நான் அவருடைய எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு நான் வரேன்னு சொல்லும்போது, மரித்தவர்களை அடக்கம் பண்ணணும், நீ ஏன் பின்னாடி பாப்புன்னு சொல்றாரு. அதாவது பிரியமானவர்களே, இதுல உள்ள காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒருவன் நான் பின்னாடி வாரேன், எங்க போனாலும் வருவேன்னு சொல்றான். காரணம் அதனுடைய ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், அவன் எங்க போனாலும் பின்னாடி வாலண்டியா ஒருத்தன் வாரேன்னு சொல்றான். காரணம் என்ன அப்படின்னா அங்கு அவனுக்கு நிறைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போன்ற அந்த நாட்களிலே போன்ற இடத்துல எல்லாம் கூட்டங்கள், ஒரே கூட்டம், பயங்கர கூட்டம் அவர் பின்னாடி வருது. அது மட்டும் இல்லாது ரெஸ்பெக்டிவ், அவர் கூட யாராரு இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் பண்றாங்க அவரை. அவர் கூட போறவங்களுக்கு அதே மாதிரி சாப்பாடு அவர் யாரையுமே பசியோட வச்சதில்லை. என்னஞ்சார், எல்லாத்துக்கும் ஃபுட்ஸ் அவர் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா ஃபுட் கொடுத்தாரு, யாரையும் பசியோட வைக்கல. அவர் மிராக்கிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு என்னஞ்சாரு, அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் ஒரு அப்பங்களையும் வச்சுட்டு என்ன செஞ்சாரு, அநேகருக்கு என்ன செஞ்சாரு, அவர் கொடுத்தாருன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே அதை அவன் பார்க்கிறான். அவர் கூட போனா அப்ப நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எந்த கஷ்டப்பட வேண்டாம், நமக்கு நல்ல ரெஸ்பெக்டிவ் கிடைக்குது அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தை அவன் பார்க்கிறான். அதனால என்ன செஞ்சாரு, ஆண்டவர் அவனை அவாய்ட் பண்ணாரு. இன்னொருத்தன் நான் அப்புறமா வரேன், என்னோட கடமைகள் இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ என் பின்னாடி வான்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, அதாவது இன்றைக்கு நாம் ஆண்டவரை குறித்து நாம் மற்றவர்களுக்கு நீதிப்படுத்துறவர்களாக நாம் செல்கின்ற பொழுது நிச்சயமா நாம் பிரகாசிக்கின்றவர்களாய் ஆண்டவர் நம்மை கொண்டு நிறுத்துவார். ஆனால் எப்போது நாம் பிரகாசிக்க முடியும் என்றால், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். நான் உண்மையாகவே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காக நான் அவர் மற்றவர்களை கஷ்டப்படுறவர்களை எப்படியாவது நான் மீட்டெடுக்க வேண்டும். இன்றைக்கு நான் அன்னை தெரசாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்க, எதை குறித்தும் அவங்க பார்க்கல. எங்கேயோ இருந்து நம்ம இந்திய தேசத்துல கஷ்டப்படுகிற அந்த குஷ்டரோகிகள் மத்தியில போயிட்டு அவங்களுக்காக என்ன செஞ்சாங்க, தன்னோட வாழ்க்கை அர்ப்பணித்தாங்க. இன்னைக்கு அவங்க பிரகாசிக்கின்றவர்களா இன்னைக்கு காணப்படுறாங்க. அதே மாதிரி எத்தனையோ பேர்களை நாம் சொல்ல முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அப்படி அந்த நாட்களிலே அதைத்தான் செய்தார். என்ன செஞ்சாருன்னு, குருடர்களுக்கு பார்வையை கொடுத்தாரு, கஷ்டப்படுறவங்களுக்கு போயிட்டு என்ன செஞ்சாரு, நிறைய என்ன செஞ்சாரு, அவங்களுக்கு போயிட்டு உதவி செய்யணுங்கிற அந்த காரியத்தை கூட செஞ்சாரு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னாரு. அதனால அந்த ஒரு எண்ண கண்ணோட்டத்திலே நாம் செல்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க வல்லவராக இருக்கிறார். உண்மையாகவே கர்த்தருக்கு ஊழியம் செய்கின்றவர்களாய் நாம் ஆண்டவருக்கு செயல்படுகின்றவர்களாய் காணப்பட வேண்டும். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகின்றவர்களாய், சத்ருவாக இருந்தாலும் சரி அவர்களையும் சிநேகிக்கின்றவர்களாய். இன்னைக்கு பார்க்கிறோம், பிற மதத்தினர்களை குறித்து நம்ம கிறிஸ்தவ மத்தியிலேயே கூட என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களாம் அந்நிய ஜாதிகள், நம்ம அவங்ககிட்ட போயிட்டு பேசக்கூடாது, அவங்ககிட்ட போய் நம்ம உறவு வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொண்டு நான் தான் பரிசுத்தவான், மற்றவர்களாம் பாவிகள் என்று நாம் என்ன செய்யறோம், அந்த கண்ணோட்டத்தில் நான் போய்கிட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அப்படியாக பார்க்க சொல்லவில்லை. ஆண்டவரும் சத்துருவை கூட என்ன செய்ய, சிநேகி,
அவர் என்ன செஞ்சாரு? எல்லோரிடத்திலும் போயிட்டு உலகம் முழுவதும் சென்று ஒருவரும் கெட்டு போது அவருக்கு வந்து சித்தம் இல்லை. எல்லோரிடத்திலும் போயிட்டு என்ன செய்ய வேண்டுமா? நாம் எல்லோரையும் நீதிப்படுத்த வேண்டும், நீதிக்கு உட்படுத்த வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாதவன் என்ன செய்ய முடியாதாம்? தேவனை தரிசிக்க முடியாது. எல்லோரும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கியதை சுத்திகரிக்க வல்லது. அதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களிடத்திலே போய் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும், அவர்களை நீதிக்கு உட்படுத்த வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ண வல்ல தேவனாக இருக்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். மத்தேயு 21:42-43 வாசிப்போம். மத்தேயு 21:42-43. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். இங்க பாருகிறோம், தேவனுடைய ராஜ்யம் உன்னிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அதற்கு முன்பதாக என்ன சொல்லுதுன்னா வந்து இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அதாவது பிரியமானவர்களே வந்து இன்னைக்கு வந்து நாம் நினைக்கலாம் வந்துட்டு நான் வந்து எப்படி போயிட்டு நான் வந்து ஊழியம் பண்றது, எப்படி போயிட்டு நான் வந்துட்டு மற்றவர்களுக்கு வந்துட்டு நான் சொன்னா அவங்க கேட்பாங்களா அப்படின்லாம் நம்ம வந்து நினைக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இன்னைக்கு வந்து நாம நினைக்கலாம் மற்றவங்க நம்ம வந்து ஒரு நிர்விசாரமா ஒரு சாதாரணமாக நினைக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய பிரசங்கிகள் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அவங்களுடைய முன் நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு ஒரு பிரகாசமான நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய முன் நிலையை பார்க்கின்ற பொழுது பாத்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்துட்டு யாரும் அவர்களை அவங்க பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு உள்ள இருக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. அவர் எங்கேயுமே நாம வந்து பெரிய பெரிய டாக்டர், இன்ஜினியர், சயின்டிஸ்ட் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் வந்து சூஸ் பண்ணல. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை சூஸ் பண்ணார் அப்படின்னா வந்துட்டு அவங்க எதுக்குமே லாயக்கு இல்லாதவங்க, எப்படி எல்லாமோ வாழ்ந்து ரொம்ப அவங்க வாழ்க்கையில மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவங்க ஆண்டவர் நெஞ்சார் அப்படின்னா அவங்களை தெரிந்து கொண்டார். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். இதுல வந்துட்டு ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறாருன்னா வந்துட்டு, ஆண்டவரே நான் உமக்கென்று என்ன செய்யறேன், நான் உமக்கென்று நான் வாழ ஆசைப்படுறேன். அதாவது வந்துட்டு மற்ற ஆண்டவர்கிட்ட வந்துட்டு எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட்டத்துல ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அப்படிப்பட்டவன் ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட வரேன், ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு. அதாவது இந்த பவுல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலக ஆசை, இந்த உலக காரியங்கள் எல்லாம் நான் என்ன செய்றேன், குப்பை என்று நான் அதை நினைஞ்சேன் உதறி தள்ளினேன் என்று சொல்றான். அப்படி அதாவது உலக ஆசை பாசம், உலக காரியங்கள் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு நினைக்காதபடி ஆண்டவர் கிட்ட நான் வந்தேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வாரு, பரலோக ராஜ்யத்துக்கு என்னை கூட்டி செல்வார். அப்படிங்கிற ஒரே ஒரு காரியம், நான் ஆண்டவருக்குன்னு சொல்லி செயல்படுவேன். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆண்டவருடைய இந்த வேத வசனத்தை மட்டும் பிடித்து கொண்டு ஆண்டவர் பின்னால் நாம் வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யறாரு, ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து ஆகாத அந்த தள்ளின கல் வந்து மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னா வந்து, ஆகையால் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய ராஜ்யம் முன்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற இடத்துல என்ன செய்யுமா, கொடுக்கப்படும் என்று அங்கு பார்க்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா வந்து ஆண்டவர் வந்துட்டு ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார், ஒருவேளை நாம் அதை வந்துட்டு அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் செயல்படாதபடி, ஆண்டவருக்கு என்று நாம் செயல்படாதபடி நாம் காணப்படுவோம் என்றால், யார் வந்து ஆண்டவருக்கு என்று செயல்படுவோம்னு சொல்லிட்டு வாராங்களோ என்ன செய்வாரு, இவங்க உங்கள்கிட்ட இருந்து எடுத்து அவங்ககிட்ட கொடுக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்துக்காக நம்மை தெரிந்து கொண்டு இருக்கின்றார். நாம் வந்து தெரிந்து கொண்ட தேவன் இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனில போயிட்டு நம்ம வந்து என்ன செய்யறோம், ஜாயின் பண்றோம். அங்க வந்து ஒவ்வொரு வருஷத்துலயும் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அங்க வந்து என்ன நிர்ணயிக்கப்படுகிறது, டார்கெட் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த டார்கெட்டை நாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாதபடி, அச்சீவ் பண்ணாதபடி நாம் செயல்பட்டோம் அப்படின்னா வந்துட்டு அண்டர் அச்சீவ்னு சொல்லி கொடுப்பாங்க. அண்டர் அச்சீவ் கொடுத்தாங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படி அண்டர் அச்சீவ் கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த கம்பெனி என்ன செஞ்சிடும், தூக்கிடும்.
இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வந்துட்டு தெரிந்து கொண்டு நம்மளை செயல்பட வேண்டும் என்று தெரிந்து வந்திருக்கின்றார். இந்த உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, அதுக்காக தான் நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா நம்ம செயல்படாதபடி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு, உங்களிடத்திலிருந்து அதை எடுத்து யார் மற்றவங்கள்ட்ட என்ன செய்யுமாது கொடுக்கப்படும், யார் அதை செயல்படுவாங்களோ அவர்களிடத்தில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் வந்துட்டு தேவனுக்கு பிரியமாக தேவன் நம்மை தெரிந்த நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு 28:18 வாசிப்போம். 18, 19, 20. மத்தேயு 28. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இணைஞ்சார். இது எப்ப இந்த வார்த்தை சொல்லப்பட்டது அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக சிலுவையில அறையப்பட்டு பாடுகளை அனுபவித்து மரித்து 3ஆவது நாள் உயிர் தெழுந்து ஆண்டவர் இணைஞ்சாரு. இந்த உலகத்திலே வந்துட்டு மீண்டுமாக அந்த பரலோகம் மீண்டுமாக மேலே போகிறதற்கு முன்பதாக சீசர்களிடத்திலே சொன்ன அந்த வார்த்தை இது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன, அவர் வாயினால் சொன்ன வார்த்தை என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படின்னா வந்துட்டு, அப்பொழுது இயேசு சமீபத்திலே வந்து இணைந்தார். அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், யார சகல ஜாதிகளையும், நாட் ஃபார் அவர் ஓன் கம்யூனிட்டி, நான் தமிழ்நாட்டுக்காரன், நான் ஆந்திராக்காரன், நான் வந்து வடநாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் பிரிச்சு பார்க்காதபடி, நான் ஒன்லி வந்து இஸ்ரேலில் இருக்கிறவங்க இல்லை இந்த அந்த ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, சகல ஜாதிகளிடத்துல போய் என்ன செய்யணுமா, நம்ம வந்துட்டு சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தால் என்ன செய்யுங்க, அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். அதாவது இன்னைக்கு வந்துட்டு கிறிஸ்தவர்கள் போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து அநேக இடத்துல போயிட்டு வந்து சுவிசேஷம் சொல்றாங்க. இன்னைக்கு புறஜாதி மற்றவர்கள் அறியாதபடினாலே அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் இவங்க கிறிஸ்தவ மதத்தை வந்து பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிரியமானவர்களே, அதாவது யாரா புறமதத்தினராக இருக்கட்டும், கேட்கிற யாராக இருக்கட்டும், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த முக்கியமான இந்த காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுத்து என்ன செய்யணுமா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்கள். கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும். என்ன கட்டளையிட்டார் ஆண்டவர் வந்துட்டு, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பைபிள்ல வந்துட்டு அநேகரை என்ன செய்யணுமா, நம்ம வந்து நீதிக்கு உட்படுத்துகிறது மட்டுமல்லாதபடி, நீதிக்கு உட்படுத்தப்படுகிறவர்கள் நீதியின் பாதையில இந்த ஜீவன் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதாவது வந்துட்டு யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருக்கிற எல்லோருக்காகவும் ஒன்லி, அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க நினைக்கிறாங்க வந்துட்டு இவங்க மட்டும்தான் வந்துட்டு பரலோகம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கிறிஸ்தவர்களே சொல்றாங்க, நாங்க மட்டும்தான் பரலோகம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மாணவர்களே, அது நம்ம மட்டும் அப்படின்லாம் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒருவரும் கெட்டு போதவருக்கு சித்தம் இல்லை. அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எல்லாரும் பரலோகம் வர வேண்டும். அதான் இன்னைக்கு எல்லா மதமும் சொல்லுது. என்ன செய்யும், சொர்க்கம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இந்து மதம் சொல்லுது. இன்னைக்கு வந்து எல்லா மதத்தினரும் என்ன செய்யறாங்க, பரலோகம் நம்ம மரித்ததுக்கு அப்புறம் ஒரு இடம் நமக்குன்னு சொல்லிட்டு இருக்குங்கிறத எல்லா மதமும் சொல்லுது. பிரியமானவர்களே, அதாவது வந்து எல்லாத்துக்கும் அது தெரிஞ்சா கூட வந்துட்டு அது சரியான ஒரு பாதை, ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு பாதையை காண்பித்துக் கொண்டு இருக்கின்றது. அதுல ஒரு பாதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனே பிதாவின் இடத்தில் வரான். அதாவது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழி அப்படின்னா, சத்தியம் ஜீவன்னா வந்துட்டு இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு வழி வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவை, அந்த ரத்தம் நமக்காக நம்முடைய எல்லா பாவங்களையும் சுத்திகரிக்க வல்லது, அவரை விசுவாசிக்க வேணும், நம்ப வேணும் அப்படிங்கிறத குறித்து மட்டும்தான் அங்க வந்து சொல்லப்படுது. அதை வந்து எல்லாத்துக்கும் அறிவிக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவரை சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து என்ன செய்றாங்க, எல்லாரும் போயிட்டு வந்து அது சுவிசேஷத்தை வந்து சொல்றாங்க. அது தவறுதலாக புரியக்கூடாது, யாரையும் மதம் மாற்றணும் என்கிற எண்ணத்துல கிடையாது. அது வந்து ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளை, அதை வந்து சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அது ஒவ்வொருடைய விருப்பம். யாரையும் கம்பல் பண்றது அவசியமும் இல்லை, அந்த கம்பல் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை.
ஆனா ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் நம்ம என்ன செய்யணுமா? அது எல்லாருக்கும் போயிட்டு அதை என்ன செய்யுங்க சொல்லுங்க. யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா? பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யணுமா? அவர்களை ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை என்ன செய்யணும்? சீசர் ஆக்க வேண்டும். சீசர் ஆக்குறதுனா என்ன அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்த இந்த காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள். இன்னைக்கு நம்மலாம் ஆண்டவருடைய சீசர்கள், ஆண்டவருடைய வேத வசனத்தை ஏற்றுக்கொண்ட சீசர்கள். அது மட்டும் இல்லாத ஆண்டவர் சொன்ன அந்த கடைசி வார்த்தை என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகத்தின் முடிவு வரையந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறாரு. பிரியமானவர்களே, அதனால என்ன செய்ய வேண்டுமா? நாம் உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பிரசங்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாத நான் கடைசி ஒரு வார்த்தை கூட வாசிச்சு நாம் கடந்து போவோம். எபேசியர் 5வது அதிகாரத்திலே நாம் வாசிப்போம். 14வது வசனத்தை வாசிப்போம். 14 இருந்து வாசிப்போம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது இன்னும் நாம நம்ம வீட்டிலே உட்கார்ந்துக்கிட்டு நம்ம மனமோன அதாவது மற்றவங்க எப்படி வாழ்ந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவர் என்ன சொன்னார்? தூங்குகிற நீ என்ன செய்யணுமா? விழித்தெழுந்து தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை என்ன செய்வாராம்? பிரகாசிப்பார். மரித்தோரை விட்டு எழ வேண்டும். மரித்தோரை விட்டு எழுந்திருந்தா இன்னைக்கு பாவமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை போல நாமும் நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருக்காதபடி நம்ம என்ன செய்யணும்? விழித்தெழுந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நாம் மட்டும் வாழ்வது மட்டும் இல்லாதபடி நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களை நீதிக்கு உட்படுத்துவர்களாக நீ குணப்படு, பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்று பவுல் சொன்னது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஸ்திரப்படுத்து. நாம் பரிசுத்தமாகி நாம் மட்டும் பரிசுத்தமாக இருக்கிறது மட்டுமல்லாதபடி நாம் மட்டும் பரலோகம் போவதற்கு தயாராக இருக்கிறது மட்டுமல்லாதபடி நம் குடும்பத்தினர், அக்கம் பக்கத்தினர், நம் உறவினர்கள், அடுத்து நம்மளுடைய நண்பர்கள் மற்றும் நம்முடைய நம்முடைய விரோதிகள், அங்க சத்ருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? நம்முடைய சத்துருக்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக அவர்களை திருப்புகின்ற நீதிக்கு உட்படுத்துவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க வல்ல தேவனாக இருக்கின்றார். ஒருவேளை நாம் அதை செயல்படுத்துகின்றவர்களாய் காணாதபடி இருப்போம் என்றால் யார் அதை செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பு அவர்களிடத்திலே கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, அதனால நாம் ஏன் நான் இதை செய்யணும், ஏன் இதை நாம் செய்யணும் அப்படின்னா நாம் தேவனுக்கு என்று நாம் அதாவது இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா ஒரு லாபம் கிடையாது. அது மட்டும் இல்லாது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகின்றவர்களாக தேவனுக்கு என்று செயல்படுவர்களாக காணப்படுவோம். தேவன் தாமே நம்மை மட்டுமல்லாது நம்மோடு இருக்கின்ற எல்லோரையும் ஆசீர்வதிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். நமக்கென்று ஒரு கிரீடத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்மை ஒரு பிரகாசிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். அதனால நாம் அப்படியாக இந்த வேத வசனத்துக்கு கேட்ட இந்த வேத வசனத்தின்படி நடந்து தேவனுக்கு என்று செயல்படுவர்களாய் காணப்படுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.